சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். தமிழகத்தின் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர். இவர் நடித்த ஹரிதாஸ் திரைப்படம் தொடர்ந்து 3 வருடம் 3 தீபாவளிகளை கடந்து சென்னை பிராட்வே தியேட்டரில் ஓடியது. இந்த சாதனையை இதுவரை எந்த ஒரு தமிழ் திரைப்படமும் முறியடிக்கவில்லை. இப்படி பல சாதனைகளுக்கும் பெரும் சோதனைகளுக்கும் சொந்தக்காரர்தான் தியாகராஜ பாகவதர். எந்த நேரத்திலே எதுவும் நடக்கலாம் என்பதற்கு தியாகராஜ பாகவதரின் வாழ்வு ஒரு சிறந்த உதாரணம். இந்த எச்சரிக்கையை தன் வாழ்வில் அனுபவபூர்வமாக அணுவாக அனுபவித்தவர்தான் பாகவதர். தமிழகத்தில் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் ஆன பாகவதர் ஒரு கொலை வழக்கில் சிக்கி சிறையில் அடைக்கப்பட்டு விடுதலையாகி வெளிவந்த தியாகராஜ பாகவதரின் சினிமா உலக வாழ்க்கை சின்னா பின்னமாகி போயிருந்த நேரம் அது. அந்த சிக்கலான நேரத்துல சிவாஜியின் ஊதியத்தை விட 10,000 ரூபாய் அதிகம் தருவதாக சொல்லி சிவாஜி நடித்த அம்பிகாபதி படத்தில் சிவாஜிக்கு அப்பாவாக நடிக்க அழைத்தார்கள். ஆனால் கதாநாயகனாக நடித்து வந்ததான் அப்பாவாக நடிப்பதா? வலிய வந்த வாய்ப்பை மறுத்துவிட்டாராம் பாகவதர். கொஞ்சம் விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடும் சற்று நிதானமாக சிந்தித்து அந்த வாய்ப்பை ஏற்றிருந்தால் நிச்சயமாக சினிமாவில் மற்றொரு ரவுண்டு வந்திருப்பார். ஆனால் அந்த வாய்ப்பை மறுத்துவிட்டார் எம்கேடி பாகவதர். 2ஆம் உலகப் போர் நடந்த சமயத்தில் மிகப்பெரிய தொகையை திரட்டித் தந்த பாகவதருக்கு நன்றி கூறி 100 ஏக்கர் நிலத்தையும் திவான் பகதூர் பட்டத்தையும் அன்றைய அரசு கொடுத்தது. அதை எச்சரிக்கை உணர்வுடன் ஏற்றுக்கொண்டிருந்தால் நிழல் உலகமான திரை உலகம் தன்னை கைவிட்ட கடைசி காலத்தில் அந்த நிலப்புலன்களாவது அவரை காப்பாற்றியிருக்கும். என்னைப் போல் வாழ்ந்தவரும் இல்லை, என்னைப் போல் தாழ்ந்தவரும் இல்லை. இது கே. தியாகராஜ பாகவதர் சொன்ன அனுபவ மொழி. தங்கத்தட்டில் உணவருந்திய பாகவதரையே வாழ்க்கை சிறையில் இருந்து அவர் வந்த பின்பு பெரும் வறுமைதான் சூழ்ந்தது. பன்னீரிலே குளித்து பட்டு மெத்தையில் படுத்திறங்கி தங்கத்தட்டிலே உணவருந்திய பாகவதருக்கு அவர் சிறையில் இருந்து வந்த பிறகு சரியான திரைப்பட வாய்ப்புகள் இல்லாமல் அவர் சொந்தமாக எடுத்த திரைப்படங்கள் தோல்வியடைந்து கடும் நிதி நெருக்கடிக்கு ஆளாகி மிகப்பெரிய வறுமையில் சிக்கிக் கொண்டார். திடீரென்று ஒரு நாள் அவர் வாழ்வே மாறிப்போனது. அதன்பின் பார்வை போய் கடும் வறுமை சூழ்ந்து உடல் நலிந்து இறந்து போனார். தியாகராஜ பாகவதர் என்கின்ற சகாப்த சாதனை புரிந்த மனிதர். இன்று அவருக்கு மணிமண்டபம் என்று பல உண்டு. ஆனால் அன்று அவர் மறையும் போது அவரை சூழ்ந்திருந்தது வறுமை மட்டுமே. எச்சரிக்கையாக இருங்கள், எப்போதும் விழிப்புணர்வோடு இருங்கள். தியாகராஜ பாகவதர் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.